solving system of linear equation, solving system of linear equation by matrix inversion method. Solving system of linear equation by matrix inversion method. நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். ரெண்டு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு சால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ வேரியபிள் ஈக்குவேஷன்னா லீனியர் ஈக்குவேஷனா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ax plus by equal to c1, a1x b1y, a2x b2y equal to c2. இத சால்வ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ என்ன பண்ணுவ, எலிமினேஷன் மெத்தட்ல போட்டு எலிமினேஷனோ இல்ல சப்ஸ்டியூஷனோ எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிப்பேன். இதுவே 3 ஈக்குவேஷன்ஸா இருந்ததுன்னா a1x b1y plus c1z equal to d1, a2x, இது மூணு வேரியபிள். இது மூணு வேரியபிள் வரும்போது 3 ஈக்குவேஷன் வரும். அப்புறம் a3x b3y c3z equal to d3. இது மாதிரி 3 ஈக்குவேஷன் இருந்தா எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிச்சிருப்பேன். இது 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பேன். அப்ப 2 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன், 2 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன், 3 வேரியபிளை சால்வ் பண்றது நம்ம எங்க படிச்சிருக்கோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். அதை வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த எக்ஸசைஸ்ல பார்க்க போறோம். இதுல வந்து இதனுடைய அல்காரிதம் சொல்லிடுறேன். ஸ்டெப் 1ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷனா இருக்கும். லீனியர் ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதணும். ஸ்டெப் 1ல லீனியர் ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதணும். ஸ்டெப் 2ல அதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும். அது எப்படின்னா லெட் A equal to, இதே ஒரு 2x2 மேட்ரிக்ஸா இருந்தா a1 b1 a2 b2 அப்படின்னு அது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். இதுவே வந்து 3x3 மேட்ரிக்ஸா இருந்தா அது எப்படி இருக்கும்னா a1 b1 c1 a2 b2 c2 and a3 b3 c3 அப்படின்னு இருக்கும். இதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ax equal to b ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ax equal to b ஃபார்ம்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்மேட்ல எழுதணும். ஸ்டெப் 2ல கொடுத்திருக்கிற 2 ஈக்குவேஷனையும் ax equal to b ஃபார்ம்ல எழுதணும். அந்த ax equal to b ஃபார்ம் எப்படி இருக்கும்னா a ஃபர்ஸ்ட் வந்து a வந்து எப்படி இருக்கும்னா a1 b1 c a2 b2 இருக்கும். x எப்படி இருக்கும்னா 2 வேரியபிளா இருந்தா x, y இருக்கும். அங்க இருக்கிற b எப்படி இருக்கும்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற இவரு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற c1 c2 அப்படி இல்ல d1 d2 d3 அவரா இருப்பார். இந்த இடத்துல c1 c2வா இருக்கும். அப்படியா இருந்தா ax equal to b ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ax equal to b ஃபார்ம்ல எழுதணும். அப்படி எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னா இங்க a1 வரும், b1 வரும், a2 b2 வரும், இன்ட்டு இங்க xy வரும். அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா c1 c2 வரும். இந்த ஃபார்மேட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ax equal to b ஃபார்ம்னு பேரு. அப்புறம் ஸ்டெப் 3க்கு வரணும். ஸ்டெப் 3ல என்ன ஆகும் அப்படின்னா அங்கதான் ஃபார்முலாவே வரும். உனக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது a இன்வர்ஸ் b, இதுதான் ஃபார்முலா எக்ஸ் கண்டுபிடிக்கிறது. இது எப்படி வந்தது அப்படின்னா நான் இங்க சொல்லி தரேன். ax equal to b இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ரீ மல்டிப்ளை பை a இன்வர்ஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும், இந்த a வரக்கூடாது. அப்போ ப்ரீ மல்டிப்ளை பை a இன்வர்ஸ், இதை போன இதுலயே நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ போடும்போது என்ன ஆகும், a இன்வர்ஸ் a x equal to ப்ரீ மல்டிப்ளை, அப்போ a இன்வர்ஸ் முன்னாடி வரும், b அப்புறம் தான் வரும். இந்த ஏவும் a இன்வர்ஸும் i ஆயிடும். ஐயால x மல்டிப்ளை பண்ணா x equal to a இன்வர்ஸ் bன்னு வரும். இதுவே ஒரு 3x3 மேட்ரிக்ஸா இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ax equal to b வந்து நான் ஒரு 3x3, அதாவது 3 வேரியபிள் ஈக்குவேஷன் தோ இருக்கு இல்லையா, இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா a1 a2 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3. இங்க வரும்போது என்ன ஆகும், x y z which is equal to d1 d2 d3 இப்படின்னு எழுதுற மெத்தடுக்கு தான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னு பேர்.
exercise 1.3 அதுல first question textbook எடுத்துக்கோ textbook எடுத்து வச்சு பாரு 2x plus 5y equal to minus 2 x plus 2y equal to minus 3 ஷார்ட்டா எழுதிக்கிறேன் solve by matrix inversion method. இப்போ நான் இதை வந்து கதை மாதிரி சொல்லி தரேன் பாரு. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்ட்டுக்கு போறேன். அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எழுது. இந்த ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள், 2 வேரியபிள் தான் இருக்கு எக்ஸ் ஒய், 2 வேரியபிள் இருந்தா 2 ஈக்குவேஷன் தான் வரும். அப்படின்னா அது 2x2 மேட்ரிக்ஸா தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷன்ஸை எழுதிட்டேன். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல ரிக்வயர்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுறேன். ரிக்வயர்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கண்டிப்பா இது இருக்கணும். ரிக்வயர்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பாரு. மேட்ரிக்ஸ்னாலே அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ப்ராப்பர் ரூல். அப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 2,1 2 1. அடுத்ததுல y 5 2. இல்ல சார் நான் எக்ஸ் எல்லாம் முதல்ல எழுதிக்கிறேன் 2 5 1 2 அப்படி எழுதினாலும் பரவாயில்ல. அடுத்தது எக்ஸ் எக்ஸ் ஒய் which is equal to அந்த பக்கம் இருக்கிற கான்ஸ்டன்ட் -2 -3. இவருக்கு தான் என்ன பேருனா ax equal to b ஃபார்ம்னு பேரு. ஸோ எந்த ஒரு ஈக்குவேஷனை கொடுத்தாலும் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். கேட்கலாம் இதை வந்து இப்படி எழுதுறீங்களே அது எப்படி அப்படின்னா பார். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல 2 into x 2x plus 5 into y 5y equal to 2. இது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ். 2x plus 5y equal to -2 கரெக்டா வருதா? அப்புறம் செகண்ட் ரோக்கு x plus 2y equal to -3 கரெக்டா இருக்கா? அப்போ இது ரெண்டுத்தையும் இதை வந்து மல்டிப்ளை பண்ணா அது கிடைக்கும். அதை வந்து இப்படி எழுதலான்றத தெரிஞ்சுக்கும். இப்போ நான் இதை ax equal to b ஃபார்ம் போட்டோம்னையும் a இருக்கிற இடத்துல யார் இருக்கிறது கவனிக்கணும். a இருக்கிற இடத்துல யார் இருக்கா? 2 இருக்கு, 5 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு. இதான் a. b இருக்கிற இடத்துல x இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க? x இருக்கிற இடத்துல x-உம் y-யும். b இருக்கிற இடத்துல யார் இருக்கு? தனித்தனியா எடுத்து எழுது. -2 -3. அப்போ ax equal to b அப்படின்னா x equal to a inverse b டைரக்டா போட்டுடணும். இப்போ ஃபர்ஸ்ட் யாரை கண்டுபிடிக்கணும்? a இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ்னா யாரு? x, y. இப்போ நம்ம a இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். a இன்வர்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? 1/determinant of a into adjoint a. அப்படியே கண்ணாலேயே போடும். ஏன்னா 2x2 மேட்ரிக்ஸ் தான் ஏவா இருக்கு. அப்போ 1/determinant of a 2 2s are 4 - 5 பிராக்கெட்ல போட்டு into adjoint a 1 வருது. அப்போ எக்ஸிஸ்ட் ஆகும். adjoint a லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ. இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அது அப்படியே தான் வரும். மற்றதை சேஞ்ச் ஆஃப் சைன் பண்ணிக்கோ. 5 - 1. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1/4ல 5 போயாச்சுன்னா -1. இங்க என்ன கிடைக்குது? 2 -5 -1 2 கிடைக்குது. இங்க இருக்கிற -1னால எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 1/1 விட்டுடலாம். அப்ப இது -2 ஆகும், இது +5 ஆகும், இது 1 ஆகும், இது -2 ஆகும். இவர்தான் a இன்வர்ஸ். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா x வேணும். therefore x is equal to a inverse இதோ கண்டுபிடிச்சு வச்சிருக்க -2 5 1 -2 into b. b வந்து இதோ இருக்கு -2 -3. நல்லா கவனிக்கணும். இப்போ இவரால மல்டிப்ளை பண்ணோம். 2 2s are 4 5 3s are -15. அடுத்தது 1 2 is 2 minus into minus plus 6. அப்போ எனக்கு xy capital X na xy which is equal to 15ல 4 போயாச்சுன்னா -11, 6ல 2 போயாச்சுன்னா 4 equal matrix. அப்ப எனக்கு x equal to -11 y is equal to 4 வந்திருக்கு. இது ஆன்சர் ரைட்டான்னு செக் பண்ணி பாரு. இங்க எடுத்துட்டு வந்து போடு. 2 into -11 -22, 4 into 5 20, -22ல 20 போச்சுன்னா -2. ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட், யுவர் ஆன்சர் இஸ் ரைட்.
இப்போ நான் வந்து 1ல கொஸ்டின் நம்பர் 3 போட போறேன். 2x plus 3y minus z equal to 9, x plus y plus z equal to 9, 3x minus y minus z equal to minus 1. Solve by matrix inversion method. இதான் கொஸ்டின். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். 3 ஈக்குவேஷன் இருக்கு, 3 ஈக்குவேஷன் 3 வேரியபிள். அப்ப நான் சொல்யூஷன் பார்ட்ல என்ன பண்ணு, இந்த ஈக்குவேஷன் ஒரு வாட்டி எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன எழுதுறேன்னா ரிக்வயர்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இத மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும். எப்படி எழுதுவேன்? ஃபர்ஸ்ட் x 2 3 minus 1, அடுத்தது 1 1 1, அடுத்தது 3 minus 1 minus 1, அப்புறம் ax x y z 3 வேரியபிள் which is equal to அந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் 9 9 minus 1. இவர்தான் யாரு? ax equal to b ஃபார்ம். அப்போ எனக்கு x வேணும். x வந்து a இன்வர்ஸ் b. இத பாக்ஸ்ல போட்டுரு. அப்போ a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 1 by determinant of a into adjoint a. அப்போ நம்ம கிட்ட a யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இது 2 3 minus 1 1 1 1 3 minus 1 minus 1. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் a தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். 2 into 1 into minus 1 minus 1 minus plus 1 0 minus 3 into 3 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோ விட்டனா minus 1 minus 3 minus 1 into அந்த காலம் அந்த ரோ விட்டனா minus 1 minus 3 which is equal to 1 minus 1 0 ஆயிடும். 3 minus 4 minus into minus plus 12 ஆயிடும். இது ஒரு minus 4 minus into minus plus 4 ஆயிடும் which is equal to 16 not equal to 0 வருது. a inverse exist. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? adjoint a கண்டுபிடிக்கணும். finding cofactors of a கண்டுபிடிக்கணும். இது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அப்ப a11 போடு, ஃபாஸ்டா போட்டுட்டே வா. -1 + 1 ஆன்சர் 0. a12 போடு, 12னா மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம். 3 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோ விட்டனா -1 -3 வரும். இது ஒரு -4 வரும். வெளியில இருக்கிற மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது +4 வரும். a13னா 1ஓட கோஃபேக்டர். இதை விட்டுரு 1 + 3 4 வரதுனால முன்னாடி மைனஸ் போட வேண்டாம். -1 -3 வரும். the answer is -4. அடுத்தது a21 போடுவேன். a21 போது மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ரோ அந்த காலம் விட்டனா -3 -1 +4 வரும். இந்த 1 எங்க இருக்கோ அதையும் விட்டனா -3 -1. a22 போடு. a22னா அவர் எங்க இருக்காரோ அந்த காலம் அந்த ரோ விட்டனா -2 -3 the answer is -5. a23 போடு. 23னா மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம். 5 வந்திருக்கு. இந்த 1ஓட கோஃபேக்டர் இதையும் விட்டனா -2 -9. அப்ப -11 வெளியில இருக்கிற மைனஸ் மல்டிப்ளை பண்ணா +11. அடுத்தது a31. 31னா 3ஓட கோஃபேக்டர். இதை விட்டுரு 3 -(-) +1 வந்து 4. a32 3 + 2 5னா மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப 32னா இவரையும் விட்டா 2 + 1 2 + 1 வந்து 3 வந்து -3. a33 போடு. a33னா 1ஓட கோஃபேக்டர். இதையும் விட்டுரு 2 - 3 2 - 3ன்றது -1. a22ன்றது இதையும் விட்டா 2 into -1 -2. உடனே ஃபார்முலால ஒரு மைனஸ் போடுவேன். 3 a22 இதையும் விட்டோம். 3 into -1 -3. ஏற்கனவே ஒரு மைனஸ், இது ஒரு பிளஸ். 3ல 2 போச்சுன்னா +1 வரும்.
இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிப்பேன். அப்ப எனக்கு அட்ஜாயிண்ட் ஏ வேணும். அட்ஜாயிண்ட் ஏ வந்து நீ கண்டுபிடிச்ச எல்லா ஆன்சரும் இதுல போடு. 0 4 4 அப்புறம் 4 1 11 4 -3 -1 போட்டுட்டு டிரான்ஸ்போஸ் போடணும். அது ரொம்ப முக்கியம். 0 4 4 ரோ எல்லாம் காலமா மாத்திக்கும். 4 1 11 4 -3 -1 அவ்வளவு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? A இன்வர்ஸ் போடணும். Therefore A inverse equal to 1 by determinant of A 16 into adjoint A தோ கண்டுபிடிச்சிருக்க 0 4 4 4 1 -3 4 11 -1 கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இதோட முடியல. நாம அதை எடுத்துட்டு வந்து எங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதோ x equal to A inverse B ல சப்ஸ்டியூட் பண்ணணும். கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு x வேணும். xனா என்ன? A inverse B. A inverse கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்னது? 1 by 16 into 0 4 4 4 1 -3 4 11 -1 0 4 இங்க -4 கரெக்ட். அப்ப இங்க மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும். கரெக்டா? ஓகே. அப்ப இங்க மைனஸ் வரும். இன்டு பி சொல்லு. பி என்னலாம் இருக்கு? 9 9 1 9 9 -1 9 9 -1. அப்ப இது உள்ள மல்டிப்ளை பண்ணணும். இதால மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறமா டிவைட் பண்ணு. எடுத்த உடனே டிவைட் பண்ணாது. அது மாதிரி எப்பயுமே பண்ணாது. therefore x equal to 1 by 16 அப்படியே வச்சுக்கோ. இப்போ நான் மல்டிப்ளை பண்ண போறேன். 0 36 0 36 -4 அவ்வளவுதான். 9 4s are 36 +9 +3 அப்புறம் -36 11 9s are 99 +1 which is equal to 1 by 16 into 36ல 4 போயாச்சுன்னா 32, இது ஒரு 45, இது ஒரு 48, 100ல 36 போச்சுன்னா 64. இப்போ இதை 16ஆல டிவைட் பண்ணா 2 16s are 32, 3 16s are 48, 4 16s are 64. அப்ப இதான் எக்ஸ். இப்ப எனக்கு என்ன வேணும்? எக்ஸ்னா யாரு? எக்ஸ் ஒய் இசட். அவர் என்ன எனக்கு கிடைச்சிருக்காருன்னா 2 3 4. அப்ப therefore required solution போட்டு required solution x equal to 2, y equal to 3, z equal to 4. அவ்வளவுதான். இந்த இடத்துல -4 இருக்கு. அதை நீ எடுத்து எழுதும் போது இங்க -4 வரும். டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இங்க ஒரு -4 வரும். ஆன்சர்ல இது வந்து -4. அது எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து 1.